ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். இந்த கால ரகசிய பதிவேட்டில் நாம் இன்று பதியக்கூடிய விஷயம் குருவர்களால் திலமால்ய பிரதோஷம், அதோட மகத்துவம், மகிமை. வாத்தியார் இந்த திலமால்ய பிரதோஷத்தோட விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்கிறார் பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல இந்த திலமால்ய பிரதோஷம் அப்படி என்ற ஒரு அம்சம், அப்படி ஒரு காலத்தை பற்றின விஷயத்தை நாம் முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஒரு பிரதோஷ வேளையில் வியதிபாத யோகம் சேர்ந்து வரும்பொழுது அதை திலமால்ய பிரதோஷம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதோட விஷயம் அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த தர்ப்பணம் பண்ணுறோம் இல்லையா, அதோட தலைமுறை இடைவெளி அதிகமாகிடுச்சுன்னா வச்சுங்களேன், நிறைய பிரச்சனைகள் உண்டு அந்த சந்ததிகளுக்கு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, அவங்க தாத்தா, கொள்ளு தாத்தா இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு பண்டிதர்களாக கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சந்ததிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இல்லாமல் ஒரு வேதனையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, அப்போ தர்ப்பணத்தோட அந்த இடைவெளி அதிகப்பட்டு போச்சு. அந்த காலத்தில் அந்த முன்னோர்கள் பெரியவங்க, நம்ம தாத்தா பாட்டிலாம் நல்ல முறையில் பிதர்களை பிரீத்தி பண்ணியிருப்பாங்க. அதோட விளைவு அவங்க நல்லா அனுபவித்து நல்ல சௌக்கியமாக சுக சௌக்கியமாக இருந்திருப்பாங்க. அது நாளடைவில் விட்டு போனதுனால அடுத்து இப்போ தற்போதைய சந்ததிகள் ரொம்ப வருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்பட்ட இந்த கஷ்டமான நிலையை மாற்றக்கூடிய ஒரு விசேஷந்தான் இந்த திலமால்ய பிரதோஷத்தோட ஒரு மகிமை உண்டு. அதாவது இந்த வியதிபாதம் கூடிய இந்த பிரதோஷம் வேலை நாளைக்கு, அதாவது இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய பிரதோஷம், முதல் இந்த பிரதோஷம் உலர்பிறை பிரதோஷத்தில் வியதிபாத யோகம் கூடியிருக்கும் மாலையில். ஸோ அப்போ இது கண்டிப்பாக திலமால்ய பிரதோஷத்தோட மகத்துவம், அதோட பலன்களை நமக்கு நிச்சயமாக நம்ம பெறலாம். அதில் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா, வாத்தியார் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, சிவாலயங்களில் விஷ்ணு பெருமாள் தனி சன்னதி கொண்டிருக்கிறாரு அப்படின்னா அந்த ஆலயங்களில் நாளைக்கு போயிட்டு நம்ம பிரதோஷம் அட்டன் பண்ணுறது ரொம்ப பெரிய அனுகிரகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அதனால் இந்த தலைமுறை இடைவெளி இருக்குது பார்த்திங்களா, அந்த தர்ப்பணம் பண்ணுற இடைவெளி, அதோட வேகங்கள், தோஷங்கள்ன்ட்டு சொல்லலாம் வச்சிங்களா, அதோட வேகங்கள்லாம் தணிஞ்சு பித்ருக்களோட ஆசி கிடைக்கும். ப்ளஸ் நாம் மறுபடியும் ரீகண்டினியூ பண்ணிடுவோம். இந்த முறையாக தர்ப்பணாதி பூஜைகள் எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம முன்னோர்களோட ஆசியும் கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான பிரதோஷம்தான் இந்த திலமால்ய பிரதோஷம். பொதுவாகவே பிரதோஷம் அப்படின்ட்டு எடுத்துட்டிங்கன்னா, முதல்ல நாம் அந்த நடுவில் இந்த பெருமாள் எப்படி தனி சன்னதினா, நீங்கள் அண்ணாமலை, திரு அண்ணாமலையில் பார்த்துட்டிங்கன்னா வேணுகோபால சுவாமியாக அங்கே ஒரு சன்னதியில் இருப்பார். அந்த மாதிரி நிறைய திருநெடுங்கலம், இந்த மாதிரி பல ஆலயங்களில் இருப்பார். ஒரு சில ஆலயங்களில் கோஷ்டத்துலேயும் பெருமாள் இருப்பார். ஸோ கோஷ்டத்தில் இருக்கிறத காட்டிலும் தனி சன்னதி இருந்தால் சிவாலயத்தில் பெருமாளுக்கு கூடுதல் சிறப்பு. அப்படி இல்லைனாலும் கோஷ்டத்தில் இருக்கிற பெருமாளை கூட நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு சிவாலயத்தில் பிரதோஷத்தை அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பொதுவாகவே பிரதோஷத்தோட விசேஷம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆழகால விடம் உண்ட ஒரு நேரம் அப்படின்ட்டு கூட அது சொல்கிறாங்க இல்லையா. அதாவது ஆழகால விடம் மீன்ஸ் என்னென்னா, சுயநலம், இந்த தேவர்கள் அசுரர்களோட சுயநலமாக எழுந்த ஒரு விஷயந்தான் இந்த ஆழகால விடம். ஸோ அதை சுவாமியே ஏற்றுக்கிட்டார். அதாவது சுவாமியோட பெரிய இங்கே விஷயம் கருணை என்ன பார்த்துட்டிங்கன்னா, இந்த தியாகராஜர் அவரோட பேர் என்னென்னா, எல்லாத்தையுமே ஏற்றுக்குவார். அந்த மாதிரி ஒரு நம்ம பண்ணக்கூடிய எவ்வளோ அபத்தங்கள், குற்றங்கள் எல்லாத்தையும் ஏற்றுண்டு நம்மளை முதல்ல ப்யூரிஃபை, அதாவது சுத்தம் பண்ணி கொடுப்பாரு சுவாமி. அதான் பிரதோஷத்தோட ஒரு அடிப்படை விஷயமே என்னென்னா, பிரதோஷத்தை நாம் ஏன் அட்டன் பண்ணோன்னா, நமக்கு சுவாமி எப்பயுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். நம்ம வாங்கக்கூடிய பாத்திரமாக இருக்கக்கூடிய நாமம் அந்த தூய்மை இல்லாதனால சுவாமி கொடுக்கக்கூடியதை நம்ம பெறவும் முடியவில்லை, அனுபவிக்கவும் முடியவில்லை. ஸோ அதனால தான் இந்த பிரதோஷம் வேலையில் என்ன ஒரு பெரிய விசேஷம் ஹைலைட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிரதோஷத்தை அட்டன் பண்ணுறதுனால முதல்ல நாம் தூய்மை அடைகிறோம். உள்ளமும் சரி நம்ம உடலும் சரி நல்ல முறையில் தூய்மை அடைஞ்சிரும். இதனாலேயே பலவிதமான அனுகிரகங்கள் பெறுவதற்கு நம்ம ஏதுவாக தயாராகிடுறோம். ஸோ அப்போ நம்ம பிதர்கள் நமக்கு பண்ணக்கூடிய ஆசையை நம்ம ஈஸியாக பெற்றுக்கலாம். ப்ளஸ் சுவாமியோட பெருங்கருணையை நம்ம ஈஸியாக பெற்றுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த பிரதோஷத்தை எல்லாருமே மோஸ்ட்லி அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் வலியுறுத்தி சொல்லுவாங்க. ஸோ ஓகே, திலமால்ய பிரதோஷம்னா அப்படி நாம் என்ன இப்போ தெரிஞ்சுட்டோம், பிதர்களோட ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான பிரதோஷம்.
அது ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு கரிநாளும் கூடி இருக்கிறதுனால கரிநாள் கூடிய பிரதோஷத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சனீஸ்வரர் தனி சன்னதி ஒரு சிவாலயத்தில் இருந்தால் அது இன்னும் விசேஷம். அந்த சிவாலயத்தில் நீங்கள் சுவாமியை வழிபட்டு பின்னாடி நீங்கள் அப்புறமா சுவாமி வழிபாட்டுக்கு பின்னாடி சிவ வழிபாட்டுக்கு பிறகு நீங்கள் சனீஸ்வரர் வழிபாடு பண்ணிங்கன்னா மன சஞ்சலங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து வாத்தியார் வந்து குறிப்பிட்றாரு. ஸோ அந்த மனசஞ்சலம் மீன்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மனசஞ்சலம் இல்லாத ஆளே இல்லைன்ட்டு சொல்லலாம். அந்தளவுக்கு தான் நம்மளோட வாழ்க்கை வந்து நித்திய போராட்டம், நித்திய பிரச்சனைகள் கூட தான் நடத்திட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரதோஷம், கரிநாள் கூடிய பிரதோஷம் இப்படி ஒரு அனுகிரகமும் பண்ணுது. ஸோ மனம் ரெலிவெண்ட்டாக நாளைக்கு இன்னொரு பெரிய விஷயமும் பார்த்துட்டிங்கன்னா சோம பிரதோஷமாக இருக்குது. சோம பிரதோஷம் பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா நல்ல மன வளம், பொதுவாகவே வந்து மனம் வந்து வலிமை இல்லைன்னா நம்ம வந்து நொடிஞ்சு போயிடுவோம். நம்ம லைஃப் எதுக்கடா இருக்கிறோன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். ஸோ இந்த மன வலிமையை தரக்கூடிய ஒரு விசேஷமான பிரதோஷம் சோம பிரதோஷம். ஸோ இந்த கரிநாளம் கூடியிருப்பதுனால சிவ வழிபாட்டுக்கு பிறகு நாம் நாளைக்கு பிரதோஷ நேரத்தில் சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுறதுனால கூடுதலாக பார்த்தாச்சுன்னா மனத்தில் இருக்கக்கூடிய இந்த பேரலைகள் சொல்லக்கூடிய சஞ்சலங்கள், வேதனைகள்லாம் தணிவதற்கும் சுவாமி அனுகிரகம் பண்ணுறாரு. சிவபெருமானும் சரி, சனீஸ்வர பெருமானும் சரி. ஸோ அதனால் நாளை பிரதோஷம் பார்த்துட்டிங்கன்னா பலவிதமான வகையிலையும் நமக்கு ஏதேனும் ஒரு பேருதவியை பண்ணி நம்மளை வந்து நல்ல முறையில் இருப்பதற்கு ஒரு பெரிய உதவி பண்ணோம். ஸோ அதனால் வந்து நாளை பிரதோஷத்தை யாருமே மிஸ் பண்ணாமல், இந்த மாதிரி சன்னதிகள் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு அட்லீஸ்ட்டு அதுக்குரிய சில துதிகள்லாம் உண்டு. இந்த காக்காய் கூட நாளைக்கு நீங்கள் நெய் சாதத்தை வந்து தாமரை இலையில் வச்சுட்டு அவங்க சாப்பிட்றத வந்து கொஞ்சம் தூரமாக இருந்து அப்படி பார்த்துட்டிங்கன்னா கூட வச்சுங்களேன், அதுவே வந்து பித்திருக்களோட ஆசையை வந்து நிறைய தரும். பொதுவாகவே இந்த மாதிரி கரிநாள் பிரதோஷம் வேலையிலலாம் இன்னும் சில துதிகள் மந்திரங்கள்லாம் உண்டு, காக்கை வாகனார் அப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்கிறது கூட வந்து பெரிய பேருதவியாக இருக்கும் நமக்கு. பொதுவாகவே சனீஸ்வரர் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா வேதனை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சுவாமி வேதனையை தணிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். ஸோ அதனால் கரிநாள் பிரதோஷமும் நாளைக்கு இருக்குது, திலமால்ய பிரதோஷமாகவும் இருக்குது, சோம பிரதோஷமாகவும் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் நாளைக்கு பிரதோஷம் ஏதேனும் ஒரு வகையில் நம்மளோட வாழ்க்கையை மேம்பட வைக்கும் குருவர்களால். ஓம்.